தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 2ஆம் வாரம் டிசம்பர் 9ஆம் தேதி 2024ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்று நாம் தூய கன்னி மரியாவின் அமல உற்பவ பெருவிழா கொண்டாடுறோம். ஓகேங்களா? அதாவது வழக்கம் போல் எப்பயுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதி கொண்டாடுவோம். பட் இந்த டைம் டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமைனாலே கடவுளுடைய நாள். ஓகேங்களா? ஆண்டவருடைய நாள். ஸோ நாம் அன்னை மரியா அடுத்த நாள் திங்கட்கிழமையாகிய இன்று நாம் கொண்டாடுறோம். ஓகேங்களா? சரி, அமல உற்பவம் அப்படின்னா என்ன? அமல உற்பவம், இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆனால் அன்னை மரியாள் மட்டும் எப்படி அமல உற்பவம்? அமல உற்பவம்னா என்ன? ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கினி. ஓகேங்களா? அன்னை மரியாள் எப்படி தான் பிறந்திருக்காங்க? ஜென்ம பாவமே இல்லாமல் பிறந்திருக்காங்க. பாருங்கள், கடவுள் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள் நம்ம அன்னை மரியாவை. ஓகேங்களா? ஸோ தொடக்க நூல்லே அன்னை மரியாவோட பிறப்பை தொடக்க நூல்லே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் தொடக்க நூலில் ஏசப்பா பிறக்க போகிறாருன்னு சொல்கிறத விட நாமளே பைபிளில் படிச்சிருப்போம் இல்லையா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். உனக்கும் அவளுக்கும், உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்லிட்டாரு, அன்னை மரியாள் தொடக்க நூல்லையே உருவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி அன்னை மரியாள் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பெற்று கொடுத்து சாவையை வெல்ல வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட அன்னை மரியாளுடைய அமல உற்பவ நாளை தான் இன்று நாம் கொண்டாடுறோம். ஓகேங்களா? இந்த நாளில் நாமளும் என்ன பண்ணோம், வேண்டிக்கலாம். அன்னை மரியாள் வழியாக வேண்டோம்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஏசப்பா புதுமையே செய்யாத டைமில் ஏசப்பா அன்னை மரியாள் ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஏசப்பா கேட்டு புதுமை செஞ்சார், அற்புதம் செஞ்சார். காணா ஒரு திருமணத்தில் முதல் அற்புதம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா அற்புதம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நாம் ஆசைப்பட்டோம்னா
கண்டிப்பாக ஏசப்பா செய்யறதுக்கு கொஞ்சம் யோசித்தா கூட நம்ம அன்னை மரியாள் ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த அற்புதமே ஒரு சாட்சி. முதல் அற்புதமே ஒரு சாட்சி தான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், அன்னை மரியாள் மூலமாக நாம் ஏசப்பா கிட்ட வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்னை மரியாள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்னை மரியாள் எப்படி பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கினி, எப்பொழுதும் கன்னி. ஓகேங்களா? அதே மாதிரி உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுலகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு அன்னை மரியாளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அன்னை மரியாளை சில பேர் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சில மதத்தினர் பார்த்திங்கன்னா இப்படி இல்லை அப்படி இல்லை, அன்னை மரியாளை நாங்கள் கும்பிட மாட்டோம், அவங்க கடவுள் கிடையாது, அவங்க சும்மா தான். ஏதோ நம்ம அன்னை மரியாளை கடவுள்னு சொல்ல கிடையாது. கரெக்டுங்களா? அன்னை மரியாள் கடவுளின் தாய், கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசுகின்றவர். ஓகேங்களா? நம்ம அனைவருக்குமே தாய். உலகில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே அவங்க தாய். ஓகேங்களா? அவங்க ஒரு உன்னத படைப்பு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ கடவுளே பூமியில் பிறக்கிறார் அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துல கடவுள் வர்றாருன்னா என்ன எப்படி இருக்கணும், அந்த இடம் தூய்மையாக இருந்தால் தான் அந்த இடத்துக்குள்ளே கடவுள் வருவார். அப்போ அன்னை மரியாள் வயிற்றுக்குள்ளே 9-10 மாதம் வயிற்றுக்குள்ளே கடவுள் இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பார்னு நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? அப்படிப்பட்ட அன்னை மரியாளிடம் நாம் ஜெபித்துக் கொள்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.